உணவு தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இங்க ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன? எவ்வளவு மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கையை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உள்ளே வரும்போது வெளியே செல்லும் போதும் அடையாள அட்டை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் எத்தனை மணிக்கு விடுதியை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்றும், அது மட்டுமல்லாமல் வெளியே செல்லும் போது எவ்வாறு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக வளாகம் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் முறையாக பராமரிக்க வேண்டும். திறந்த வெளி இடங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் வெளிச்சம் இருக்கக்கூடிய லைட் பொருத்தி அதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது குறித்தும், அது மட்டுமல்லாமல் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக புகார் வரும்போது அதை விசாரிக்கக்கூடிய அந்த போஸ்ட் கமிட்டி முறையாக செயல்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முறையாக அதில் இடம்பெற்று ஆலோசனை நடத்த வேண்டும். அது குறித்து விரிவான விழிப்புணர்வை கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து இந்த ஆலோசனையில் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியாக 10:30 மணிக்கு துவங்கி 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் உயர்கல்வித்துறை செயலர் கோபால் IAS, அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மற்றும் கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பொருள் கல்லூரி ஆகிய சேர்ந்த முதல்வர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.